லாஸ்ட் வீக் நடந்த முக்கியமான ஃபுட்பால் நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்சனலோட நியூஸ் பார்த்துடலாம். ஆர்சனல் பார்த்தீங்கன்னா சலிபா ரியல் மேட்ரிட் இன்ட்ரெஸ்டாக இருந்தது மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்துச்சு. பட் அவரோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் சைன் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. பிரைட்டன் ஃபார்வர்டான ஜோவா பெட்ரோ மேலேயும் ஆர்சனல் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்சியுமே ரேஸில் இருக்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்திருக்கு. நியூ கேசல் அலெக்சாண்டர் ஐசாக் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. பட் அவரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால விளாகோவிச் மேலே அவங்களோட அட்டென்ஷனை திருப்பியிருக்காங்க. ப்ரீமியர் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபல்லாம் கூட ட்ரா பண்ணியிருந்தாங்க. சாம்பியன்ஸ் லீக்கில் மொனாக்கோவை வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம மேன் சிட்டியோட நியூஸ் பார்த்துடலாம். மேன் சிட்டி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அலெக்சாண்டர் அர்னால்டை லாங் டேர்ம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாக்கருக்காக பார்க்குறாங்க. இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா கெவின் டெப்ரைனர் இன்டர் மியாமி மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ப்ரீமியர் லீக்கில் பார்த்தீங்கன்னா 3 க்ளீன் ஷீட் தான் வச்சுருக்காங்க. அது தவிர சாம்பியன்ஸ் லீக் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யுவென்டஸ் கூட தோற்றுருப்பாங்க. இதனால் குவார்டியோலா மேலே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. சாம்பியன்ஸ் லீக்கில் பார்த்தீங்கன்னா 22nd பிளேஸில் இருக்காங்க. ப்ரீமியர் லீக்கில் 4th பிளேஸில் இருக்காங்க. இந்த சண்டே மேன்யூ கூட மேட்ச் இருக்குது. அடுத்ததான் நம்ம செல்சியோட நியூஸ் பார்த்துடலாம். செல்சி கோல் பாமர் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியில் 100% ரெக்கார்டு வச்சுருக்காரு. ப்ரீமியர் லீக்கில் 12 கோல்ஸ் போட்டிருக்காரு பெனால்ட்டியில். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா விக்டர் ஓஸ்மென் மேலே செல்சி திருப்பி ரீஇனிஷியேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ஸ்விச் ஸ்ட்ரைக்கரான டிலாப் மேலேயும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் செல்சியை டைட்டில் கண்டெண்டர்ஸ்னே சொல்லலாம். ஸ்பர்ஸ் கூட 3-4 சூப்பராக வின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் லீக்லேயும் ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியர் லீக்கில் பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸில் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம மேன்யூவோட நியூஸ் பார்த்துடலாம். மேன்யூ பொறுத்த வரைக்கும் மெயின் ட்ரான்ஸ்ஃபர் ரூமர் பார்த்திங்கன்னா ராஷ்வர்ட் மேலே பிஎஸ்ஜி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்போர்ட்டிங் ஸ்ட்ரைக்கரை பார்த்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ப்ரீமியர் லீக்கில் மேன்யூவோட நிலமை கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். 13th பிளேஸில் இருக்காங்க. லாஸ்ட் வீக் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட தோற்றுட்டாங்க. பட் யூரோப்பா லீக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த வீக் மான்செஸ்டர் டர்பி இருக்குது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்ட்டு. அடுத்ததான் நம்ம பார்சிலோனாவோட இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பார்த்துடலாம். பேயர் லெவர்குசன் டிஃபெண்டரான ஜோனத்தன் டாம் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2024 மோஸ்ட் சர்ச்டு ஃபுட்பால் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்சிலோனா யங்ஸ்டரான யமால் தான். ராபர்ட் லெவன்டாஸ்கி அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. 16 கோல்ஸ் போட்டிருக்காரு இந்த சீசனை. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா செல்சியோட என்சோ ஃபெர்னாண்டஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு பதிலாக ஃபெரன் டாரஸையும் டியாங்கையும் கொடுக்குற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம ரியல் மேட்ரிட்டோட நியூஸ் பார்த்துடலாம். ரியல் மேட்ரிட் பார்த்திங்கன்னா சாலா மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டோட்னம் ஸ்பர்ஸோட இம்பார்ட்டண்ட்டான பிளேயரான சானையும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாலிகாவில் ஜிரோனாவை வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாம்பியன்ஸ் லீக்கில் அட்லாண்டாவை வின் பண்ணியிருக்காங்க. கரண்ட் டேபிள் பொசிஷன் பார்த்திங்கன்னா 2nd பிளேஸில் இருக்காங்க. ஒரு கேம் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அடுத்து ஜென்ரலான நியூஸ் பார்த்துடலாம். 2024 பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ 50 கோல் இன்வால்மெண்ட்டில் இருந்திருக்காரு, கோல்ஸ் ப்ளஸ் அசிஸ்ட்டு. மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த MLS சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முசியாலா பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டீமோட பிளேயர் ஆஃப் த இயர் 2024 சூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டாம் ஸ்ட்ரைக்கரான மிக்கல் ஆண்டோனியோ ஒரு கார் ஆக்சிடென்ட்னால ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கார். இப்போதைக்கு அவர் சுயநலவோடு தான் இருக்காருங்கிற மாதிரி நியூஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்த செட் ஆஃப் நியூஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் 2030 ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோவில் நடக்க போகுது. அதே 2034 சவுதியில் நடக்க போகிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஜோசே மொரினோ திருப்பி ப்ரீமியர் லீக் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. உல்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. தாமஸ் முல்லர் பார்த்தீங்கன்னா அவரோட கெரியரை பேயர் முனிச்சில் முடிச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செர்ஜியோ ராமாஸ் போகா ஜூனியர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.